வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அதனை மக்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறார்களா, அச்சத்தோடு எதிர்கொள்கிறார்களா என்பது குறித்து ஊத்துக்கோட்டை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மழைனாலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் சார். அப்போதைக்கு விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் ஆடி மாதம் நடவு இல்லை விதை விதைச்சு இப்போ துளுப்பு இருக்கும்போது இந்த டைமில் மழைன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் நாங்கள் சிரமப்படுறோம்னா அது நீர்த்தேக்கத்தினால வாகன ஓட்ட முடியல, நடந்து சாலையை கடக்க முடியல. ஏன் எதிர்பாராத வெள்ளம் அது போல சூழ்நிலை உருவாக்குறதுனால தான் இது எங்களுக்கு பாதகமாக இருக்குது. இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சதுலேருந்து நல்லா தான் இருக்குது. இந்த டைமில் ஆரம்பித்தது கரெக்டு தான். விவசாயிகளுக்கு நல்ல இது தான். வியாபாரிங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எங்கள் ஊரில் நிறைய ஸ்ட்ரீட்டு தெரு வியாபாரிகள் தான் அதிகம். துணிக்கடை, பழக்கடை, பூக்கடை இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்படைவாங்க. மற்றபடி இந்த மழை இந்த டைமில் ஆரம்பித்ததுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொடர்ச்சியாக மழை வந்தாலும் கஷ்டம்தான். மழை நைட்டில் வர்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் காலையில் வந்தால் பள்ளி குழந்தைங்க அப்புறம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே சிரமமாக இருக்குது. மற்றபடி மழை இப்போ வரணும் சார், மழை தான் வரணும். மழை கண்டிப்பாக அவசியமாக தேவையானது. மக்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க மழை நேரத்தில். ஆனால் மக்கள் சிரமப்பட்டோம், விவசாயிகள் கண்டிப்பாக மழை தேவைப்படுறது தான். விவசாயம் அப்போ தான் செழிப்பாகும். மழை ஒரு பொருட்டு ஒரு 2 மாதம் தான் பெய்யும். இந்த 2 மாதம் யாருக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அந்த சிரமத்தெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. மக்கள் வியாபாரிகள் இந்த 2 மாதம் கொஞ்சம் மழைனால கஷ்டப்படுவாங்க. அதனால நாங்கள் யாரும் வருத்தப்படலை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அதனை மக்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறார்களா, அச்சத்தோடு எதிர்கொள்கிறார்களா என்பது குறித்து ஊத்துக்கோட்டை பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.